கும்பகோணத்தில் நடைபெற்று வரும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில மாநாட்டில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார். அந்த காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். சமுதாயத்தினுடைய ஒப்பற்ற தலைவர், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைவர், தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய உயரிய விருதாக இருக்கக்கூடிய தகைசால் தமிழர் என்ற விருதை உலகம் போற்றும் தமிழ் சமுதாயத்தினுடைய ஒப்பற்ற தலைவராக இருக்கக்கூடிய கடந்த தேர்தலில் 3 தொகுதிகளில் முஸ்லீம் லீக் கட்சி போட்டியிட்டது. கடையநல்லூர், வாணியம்பாடி மற்றும் சிதம்பரத்தில் போட்டியிட்டது. இந்நிலையில் அந்த மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கிறார். கூட்டணி கட்சியான இந்திய முஸ்லீம் லீக் கட்சியினுடைய அந்த மாநில மாநாட்டில் முதலமைச்சர் கலந்து கொண்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காதர் உசேன் இணைந்திருக்கிறார். காதர் உசேன், இந்த மாநில மாநாட்டில் முதலமைச்சர் உரையாற்ற இருக்கிறார். என்னென்ன அம்சங்கள் அவருடைய பேச்சில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கலாம்? அதாவது பூந்தொழிலில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு தற்பொழுது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கும்பகோணத்தில் இதற்காக பிரத்யேகமாக புறவழிச்சாலை அருகே திடல் அமைக்கப்பட்டு திடலில் சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த மாநாடு அதன் தேசிய தலைவர் காதர் மைதீன் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் தற்பொழுது தமிழக முதல்வர் மேடைக்கு வந்துள்ளார். அவருடன் அமைச்சர்கள் நேரு, அன்பில், அதே போல கோவை செழியன் உள்ளிட்டோர் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கடந்த தேர்தலில் 3 தொகுதிகளே இந்திய யூனியன் முஸ்லீமை இந்த முறை தேர்தலில் கூடுதல் இடங்கள் கேட்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இஸ்லாமியர்களுக்கு தேவையான பல்வேறு அம்சங்கள் இம்மாநாட்டில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ளன. அவர்களுக்கு வாரியம், அதே போல அடக்கஸ்தலம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் இந்த தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்டன. இந்த தீர்மானங்கள் அனைத்துமே அவர்கள் முதல்வரிடம் கோரிக்கையாக வைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மை மக்களின் வாக்கு முக்கியமாக திமுகவிற்கு கருதப்படக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாநாடு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலைமையில தான் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதல்வர் அவர்களுக்கு உண்டான பல்வேறு வாக்குறுதிகளை இந்த மேடையில் அளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சிறுபான்மை வாக்கு என்பது முக்கியமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெண்கள் சிறுபான்மையை நம்பிய இந்த முறை திமுக கூட்டணி கட்சி இந்த தேர்தலில் களம் இறங்கி இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாநாடு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதில் அவர்களுடைய கோரிக்கைகள், பல்வேறு கோரிக்கைகள் இருந்தாலும் அது முக்கியமான கோரிக்கைகளை தமிழக முதல்வர் ஏற்று அது நிறைவேற்றப்படும் என இந்த மாநாட்டில் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் பேச தொடங்கி சரியாக 6:15 மணிக்கு தன்னுடைய உரையை முடித்து சாலை மார்க்கமாக திருச்சி செல்ல இருக்கிறார். திருச்சியிலிருந்து சென்னை செல்ல இருக்கிறார். நிச்சயமாக முதலமைச்சருடைய பேச்சுக்காக அனைவரும் காத்திருக்கிறார்கள். மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். தொகுதி பங்கீட்டில் திமுக எப்பொழுதுமே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கு முன்னுரிமை அளிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி காதர் உசேன்.